உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் பண்ண ஹெலிகாப்டரை பார்த்து என் சிரி தங்கம் துள்ளி குதிக்க போறா. அவ சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். ஏங்க ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க, வந்து அங்க பாருங்க. இத பாருங்க, சீதாவுக்கு போன் பண்ணி இப்ப உடனே வர வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வான்னு சொல்லுங்க. குழந்தை இதெல்லாம் பார்த்தா பயந்து போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் போன் பண்ற வான்னு சொல்லுங்க. சீக்கிரம் போன் பண்ணுங்க, போங்க. வாட்? நான் கேட்கவே இல்லையே. வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து டயர்டா இருப்பீங்கல்ல, அதனால உங்களுக்கு டீ தேவைப்படும். பட் இதெல்லாம் நீங்க எதுக்கு செய்யணும்? பிரியதம்மா. பிரியா. ஐ மீன் மை நேம் இஸ் பிரியா. அப்ப இந்த டீ என்ன ஃப்ரீயா? ஐ மீன் ஆபீஸ் பாய் தான் இருக்கான்ல. சார், பாய் கொண்டு வரதுக்கும் இந்த கேர்ள் கொண்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்னது? காஃபி ஆறி போகுது சார். டீன்னு சொன்னீங்க. ஐ மீன் டீ. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஐ மீன் ஐ டிடன்ட் மீன் தட் வே சார். உங்களை பார்த்ததுல இருந்து உங்க மேல ஒரு மரியாதை. சார் சார் சார், நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஐயோ, இப்படி ஒரு சான்ஸை விட்டுருவோமா சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணு, உங்க வீட்டு மருமக. வணக்கம். வணக்கம். இவர்தான் என்னோட புருஷன். முக்கியமான மீட்டிங் இருக்கு, உங்களுக்காக அதை கூட கேன்சல் பண்ணிட்டேன். ஆமா ஆமா, அதேதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பார்கவி ஏதாவது சொன்னா நான் அதுக்கு நோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவர் அப்படிதான், எப்பவும் காமெடியா பேசுவாரு. அதேதான். தமாஷான பேர் வழி. எங்க எல்லாருக்கும் மாமா மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் பேச்ச யாரும் தட்ட மாட்டோம். அவர் உறவுக்கு தான் மாமா, ஆனா அப்பா மாதிரி. பார்கவி என் பொண்ணுக்கும் மேல. மாமா, இவ போடுற பவுன்ஸுக்கு எங்க அப்பா அப்படியே உருகிடுவாரு. கலிகாலம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்க. போய் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணு. ஓ போமா. மரியாதைன்றது மனசுல இருந்தா போதுமா? அக்கா, அவ இன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும். இதெல்லாம் வேண்டாமா? வாட் நான்சென்ஸ்! கண்ணு தெரியாதா உனக்கு? மேகி, இருக்கட்டும், பரவாயில்லம்மா. நோ, இட்ஸ் நாட் ஓகே மாம். ஒருவேளை என் காலுக்கு ஏதாவது ஆயிருந்தா? சரி விடு. கீதா, நீ எதுக்காக ட்ராலிய குறுக்க கொண்டு வந்த? உனக்கு புத்தி இல்ல? கொண்டு போ. சீதாமா, ரொம்ப வெயிலா இருக்கு. சாயந்திரம் ஆயிடுச்சுல, எப்படி வெயில் இருக்கும்?
உனக்கு கால் வலிக்குதா? ஆட்டோல போலாமா? ஐயோ வேண்டாமா, அவங்க மீட்டருக்கு மேல காசு கேட்பாங்க. அதுக்கு பதிலா நாம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம், ஒரே ஐஸ்கிரீமா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம்ல நிறைய சுகர் இருக்கும், நீ அதை சாப்பிட கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிடுறேன். ப்ளீஸ் சீதாமா, வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கூலா சாப்பிடலாம். உனக்கு பாதி எனக்கு பாதி, ப்ளீஸ். நோ. அப்படின்னா சரி, 80-20, இதை விட கம்மியா முடியாது. ப்ளீஸ் சீதாமா. சொல்லுங்கப்பா. சீதா, எங்கம்மா இருக்க? ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்ப்பா. என்ன ஆச்சு? அந்த ரவுடி பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா. நீ உடனே வந்துடாத, குழந்தை அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துடுவா. நான் அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறம் நீ கிளம்பி வா. சரிங்கப்பா. உங்களை பத்தி சொல்லுங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்குவான். ஓகே, ஐ அம் வெரி ஜாய்ஃபுல் பர்சன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்கள எனக்கு பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நிறைய கண்ட்ரீஸ்க்கு விசிட் பண்ணணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். தட்ஸ் மீ. வாவ், எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. எங்க ராம் எதையாவது முடிவு பண்ணணும்னா முழுசா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணுவான். அப்படிதானே அப்போ? இந்த விஷயத்துல பெருசா யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே சித்தி. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே. எனக்கு அப்பவே தெரியும் உங்க பொண்ணை எங்க ராம்க்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா இவ்ளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. எடுத்துக்கோங்க, ஸ்வீட் சாப்பிட்டு இதை கொண்டாடலாம். இருமா. எடுத்துக்கோங்க. ராம், நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவுக்கு வந்திருக்க? ஆமா தாத்தா, நல்லா யோசிச்சு. ஓ, தேங்க் யூ. சித்தி, இந்த சம்பந்தத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பத்தியும் நான் கொஞ்சம் பேசணும்ல. ஆக்சுவலி அவங்க ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாதுல்ல. இப்போ நான் என் தாத்தாவை பத்தி உங்ககிட்ட எவ்வளவு பெருமையா சொல்றேன். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல என் பையனோ என் பேரனோ என்னை பத்தி பெருமையா வெளியே சொல்லணும்ல. நம்ம 2 பேருக்கும் 1 BHK போதும்ல. என்னது 1 BHK வா? யா, இட்ஸ் மோர் தென் எனஃப். ஆல்மோஸ்ட் இந்த அளவு இருக்கும். அவ்வளோ இல்லைனாலும் இந்த அளவு இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு மாசம் என்னால வாடகை கொடுக்க முடியலன்னா அப்ப நீங்க வாடகை கொடுங்களேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.